மார்னிங், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு சண்டேங்க. ஸோ காலையிலே எழுந்திரிச்சு கிளம்பலாம் கடைக்கு வாடின்னு கூப்பிட்டா, இல்லைங்கம்மா பயங்கர வெயில் அடிக்குது, இன்னைக்கு நான் வரலன்னு சொல்லிட்டேன். ஸோ எனக்குமே ரொம்ப கஷ்டமாக இருந்தது, பயங்கர வெயில் காலையிலேயே. ஸோ நாங்கள் நடந்து தான் போயிட்டு வரணும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணிட்டேன், ஸோ இன்றைக்கி நான் லஞ்ச் வேலையை கேன்சல் பண்ணிட்டேன். எனக்கு வந்து லஞ்சுக்கு என்ன பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா, புளியோதரை ரெடி பண்ணிப்பேன். புளியோதரையும் கிழங்கு வறுவல் பண்ணிவிட்டு நைட்டுக்கு எதுனா பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ நைட்டுக்கு ஈவினிங் வரை வெளியே போகிற வேலை இருக்குது எனக்கு. பாப்பாவுக்கு வந்து அந்த சனக பூஜைக்கு வந்து ட்ரெஸ் மெஷர்மெண்ட்டு மாஸ்டர் எடுத்து சொல்லியிருக்காரு. ஸோ அந்த மெஷர்மெண்ட் எடுத்து போகணுன்னு. ஸோ அந்த வேலையெல்லாம் இருக்குங்களா. ஸோ அதனால் இன்றைக்கி வெளியே போகிற வேலை இருக்குது. ஸோ மார்னிங் டிஃபன் பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கும் சாதம்லாம் கொடுத்தேன். நான் வந்து தயிர் கஞ்சி அரைச்சிட்டு எனக்கு கொஞ்சம் ஸ்டமக் அப்செட்டாக இருக்கா. ஸோ அதனால் தயிர் கஞ்சி கொடுக்கலான்னு தயிர் கஞ்சி அப்புறம் நேற்று செஞ்சு கொஞ்சம் சோயா இருந்தது. ஸோ அதை வச்சு சாப்பிட்டுக்கிறேன். சாப்பிட்டு லஞ்ச் வேலையை கம்ப்ளீட் பண்ணலான்ட்டு. லஞ்ச் ரொம்ப சிம்பிளான லஞ்ச் தான். புளி சாப்பாடு கிழங்கு வருவல். ஈவினிங்கே எதனா வாங்கி கொடுத்துக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து எனக்கு புளி சாதம் செய்யறதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நான் வந்து நார்மலாக தான் செய்வேன், எதோ ஒன்று அப்படிலாம் செய்ய போகிறதில்ல. நார்மலாக புளி சாதம் எப்படி செய்யணுமோ அப்படி தான் செய்ய போகிறேன். சாப்பிட்டு வந்துடுறேன். காலையிலேயே பார்த்தீங்கன்னா பாப்பா குளிச்சுட்டு வந்துட்டா. குளிச்சுட்டு வந்து எனக்கு சர்ப்ரைஸாக இன்றைக்கி மதர்ஸ் டேமா உனக்கு ஸ்பெஷல் கொடுக்க போகிறேன்னு சொன்னால், என்னடா கொடுக்குறான்றதா கொடுமா. என்னது அது? ஹாப்பி மதர்ஸ் டே. வாவ், தேங்க்யூ வெரி மச். பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஓப்பன் பண்ணு. ஓ, க்ரீட்டிங்ஸ் ரெடி பண்ணியிருக்கா ஃப்ரெண்ட்ஸ். வாவ், சூப்பராக இருக்கே. எப்போ ரெடி பண்ணத? 3 நாள் முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஓ, இங்கே வந்து கிட்கேட் இருந்தது. ஸோ அதனால் கிட்கேட் வச்சுருக்கா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது. வாட் இஸ் மீன் ஃபார் மதர். நெக்ஸ்ட்டு வாவ், கவிதையெல்லாம் கூட எழுதியிருக்கே. அம்மா 1000 விடுமுறை வந்தாலும் அவள் அலுவலகத்திற்கு மட்டும் விடுமுறை இல்லை. அம்மா சமையலறை. வாவ், எங்கேருந்துமா எடுத்ததெல்லாம்? மறுபிறவி இருந்தால் செருப்பாக பிறக்க வேண்டும், என் அம்மா காலில் மிதிப்பட அல்ல, என்னை சுமந்த அவளை ஒரு முறை நான் சுமப்பதற்காக. லவ் யூ. வாவ், சூப்பர் சூப்பர், செம்மம்மா செம்ம. தேங்க்யூ வெரி மச் டியர். சூப்பர் சூப்பர். சம்மர் பார்த்தீங்கன்னா இந்த தயிர் கஞ்சி விட பெஸ்ட்டான ஒரு மார்னிங் டிஃபன் எதுவுமே இல்லை. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. அது வயிற்றுக்கு நல்ல குளிர்ச்சி. எனக்கு கொஞ்சம் வயிறு ப்ராப்ளமாக இருக்கா, அதனால் மார்னிங் பண்ணி ஒரு 2 டேஸாக நான் தயிர் கஞ்சி தான் குடிச்சு வரேன். அதுலேயும் இந்த சோயா செஞ்சு சோயா பருப்பும் செஞ்சு புளி சாதத்துக்கு புளி ரெடி பண்ணிட்டேன், புளியோதரை. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா முட்டை ஆம்லேட்டுக்கு வெறும் வெங்காயம் போட்டு. ஸோ ஒன்றுமே இல்லை வீட்டில், வாங்கணுங்க போய். ஸோ இன்னைக்கு காலையில் போகிற மாதிரி ஐடியா இருந்தது போல். ஸோ புளி சாதமும் எக்கும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் 4 o'clock போய் கிளம்பி போயிடலான் இருக்கோம். சூப்பரான புளி சாதம் ரெடி. இதை விட என்ன வேணும்ல? இதை விட எனக்கு பிரியாணி வேணும். பார்த்தீங்களா? ஓகே, மதியானத்துக்கு அளவா நைட் கூட ஸ்பெஷல் பண்ணி தரேன். ஓகே. சண்டே வந்து எங்கிட்ட ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா முட்டை ஆம்லெட்டும் புளி சாதமும். ரொம்ப சேட் இல்லை, ரொம்ப ரொம்ப சேட், ஆனால் நல்லா தான் இருந்தது. ஸோ இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் எங்கள் வீட்டில் முட்டை ஆம்லெட் புளி சாதம் தாங்க. சாப்பிட்டு ஒரு 1 hour ரெஸ்ட் எடுத்து அதுக்கப்புறம் நாங்கள் கொஞ்சம் வெளியே போகிற வேலை இருக்குது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து வெளியே கிளம்பிட்டோம். லஞ்ச் வந்து சிம்பிளாக ரெசிபி வந்து வெளியே புளி சாதமும் முட்டை வந்து சாப்பிட்டு இப்போ நாங்கள் வெளியே கிளம்பிட்டோம். நான் இப்போ எதுக்கு வீடியோவில் வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து பாப்பாவோட முடிக்கு என்ன போடுறீங்க நீங்கள் அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ நான் அதை வந்து சொல்கிறது உங்களுக்கு. அப்போ ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க கமெண்ட்ஸில், பாப்பாவோட இவ்வளோ பெரிய முடி நீங்கள் எப்படி ட்ரை பண்ணுறீங்க, எப்படி ஆறுதுன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ ஆக்சுவலாக நான் என்னென்னு பண்ணீங்கன்னா, நான் ஃபஸ்ட்டு வந்து முடிக்கு என்ன போடுறேன்னு சொல்லிடுறேன். பாப்பாவோட இந்த மாதிரி லாங் ஹேருக்கு காரணம் வந்து மீரா ஷாம்பு. ஃபஸ்ட்டு வந்து ஹேர் ஆயில். ஃபஸ்ட்டு ஹேர் ஆயில் பார்த்தீங்கன்னா டாபர் ஆம்லா ஹேர் ஆயில். இந்த ஹேர் ஆயில் தான் போடுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காமிங்க வரேன். மீரா ஷாம்பு, டாபர் ஆம்லா 3 பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸ்ட்ராங்கர், லாங்கர், திக்கர் ஹேர்.
வேர்ல்ட்ஸ் நம்பர் 1 ஹேர் ஆயில். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நல்லா குளிச்சா தலை குளிச்சா பார்த்தீங்கன்னா தெரியும் தலைக்கு குளிச்சா. ஸோ தலைக்கு குளிச்சுட்டு லைட்டாக நான் என்ன பண்ணிடுவேன் எப்பவுமே லைட்டாக கொஞ்சம் ஆயில் தடவினா ரொம்ப பரன்னு இருக்குங்களா, அதனால் கொஞ்சம் ஆயில் தடவிடுவேன். ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா மீரா ஷாம்பு யூஸ் ஷாம்பு பார்த்தீங்கன்னா மீரா ஷாம்பு, ஆயில் பார்த்தீங்கன்னா டேபர் ஆம்லா. இதுதான் ஒரு 3 இயர்ஸாக யூஸ் பண்ணுறேன் நான் பாப்பாக்கு. வேறு ஒன்றும் இல்லைங்க, அதில் சீக்ரெட் ட்ரெஸ் இதெல்லாம் ஒன்றுமே இல்லை. ஸோ இதுதான். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் கிளம்பிட்டோம். போயிட்டு பாப்பாவுக்கு மெஷர்மெண்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நைட்டுக்கு டிஃபன் பார்த்தீங்கன்னா நாங்கள் வெளியவே முடிச்சிடலாம். மதியானம் புளிசா சாப்பிட்லாம், அதுக்கே கதை கிடக்குறாங்க. என்னம்மா வெளியே சண்டே அதுவும் புளிசா வாங்கி போயிருக்கேன், புளிசா இருக்கேன்னு அது வெளியே முடிச்சிடலான்ட்டு. ஸோ எப்படி நாங்கள் வரத்துக்கு 7 o'clock ஆகிடும். ஸோ வரும்போது டிஃபன்னு சாப்பிட்டு ஓகேங்களா.